பிராண்டுக்கு அந்த லோகோ தான் ஒரு பெரிய ஐடென்டிட்டி. மக்களுக்கு மத்தியில இந்த ப்ராடக்ட் இந்த லோகோ காமிச்சாலே இது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது ஐடென்டிட்டியா மாறணும். This is day to work starting my business from these bets. நேற்று நம்ம பிசினஸ்க்கு எப்படி நேம் வைக்கலாம் சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த பிசினஸ்க்கு ஒரு ஐடென்டி கிரியேட் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஐடென்டி நான் எதை சொல்றேன்னா அந்த கம்பெனியோட லோகோ பத்தி தான் சொல்றேன். அதாவது ஒரு பிராண்டுக்கு அந்த லோகோ தான் ஒரு பெரிய ஐடென்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டி, மெக்டி, பூமா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எது எடுத்தாலும் சரி, நான் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த கம்பெனியோட லோகோ தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்த கம்பெனிக்கு அந்த லோகோ தான் அதோட ஐடென்டிட்டி. அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம ஒரு ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். மோஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான். அவங்களோட பிராண்டுக்கு லோகோ வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சா அது இந்த சாமி படம் இல்லை எம்கே இந்த மாதிரி நேம் வச்சு தான் ஒரு லோகோ பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க பிஸ்னஸை பிராண்டாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் இருக்கும். பிகாஸ் பிராண்டுன்றது மக்களுக்கு மத்தியில் இந்த ப்ராடக்ட் இந்த லோகோ காமிச்சாலே இது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது ஐடென்டிட்டியாக மாறணும். அந்த மாதிரி ஒரு லோகோ தான் இன்னைக்கு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டோவாக இருக்கேன். என்னோட லோகோ எப்படி இருக்கணும்னா நைக்கி திருமா மாதிரி சிம்பிளாக இருக்கணும். அதாவது ஒரு டிக் மார்க் தான் நைக்கியோட லோகோவே. அந்த டிக் மார்க் போட்டாலே எல்லாருக்கும் தெரியும் இது நைக்கி அது மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான லோகோ தான் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ இந்த லோகோ நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் குரோமோட ப்ரௌசரில் போயிட்டு லோகோ ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னப்பா வெப்சைட்ஸ் வருது. இந்த வெப்சைட் எல்லாத்தினாலையும் நம்மளால லோகோ கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இருக்கேன் logo.comல போய் நான் லோகோ கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி நேமை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோட கம்பெனி நேமை தி ஆர்கோ அப்படின்னு சொல்லி நான் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிக்கப் யுவர் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் அதுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரி ஆர்கானிக் ஃபுட்டுன்றதுனால நான் ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிக் சம் லோகோ ஃபார் யூ லைக். அதாவது இந்த மாதிரி லோகோஸ்லாம் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு இன்புட் கேட்குது. ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி லோகோஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் ஸ்டிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லோகோக்கான கலரை கேட்குறது. நம்ம ஆர்கானிக் தீமில் போகிறதுனால நான் க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் கம்பெனிக்கு ஏதாவது ஸ்லோகன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த குட் லைஃப் குட் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகன் இருந்தால் கேட்குது. நம்மளுக்கு அது மாதிரி இல்லை. ஸோ அதனால நான் ஸ்கிப் கொடுத்துருக்கேன். பிக்கப் சம் சிம்பிள்ஸ் டைப்பு ஏதாவது சிம்பிள்ஸ் டைப்பை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படி சொல்லி கேட்குது. நான் ஆர்கானிக் சிம்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் கொடுத்து க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லோகோஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண வந்துனே இருக்குது. இது எல்லாமே ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்த லோகோஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு எது நம்மளுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ டீ கப் ஷேப்பில் இருக்குது. ரெண்டு லீவ்ஸ் டீ கப் ஷேப்பில் இருக்குது. இது டீ பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுற மாதிரியா இருந்தால் நம்ம இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா லோகோஸையும் நான் பார்த்தேன். இது எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி லோகோஸ் சிம்பிளாக இருக்குது. நான் கேட்ட மாதிரி சிம்பிளாக இருக்குது. பட் நிறைய பிராண்ட்ஸ் நான் ரெஃபரன்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் பண்ணும்போது நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய லோகோஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீக் சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லீக் சிம்பிள் தான் அவங்களோட பிராண்டாகவே அவங்க லோகோவாகவே இருந்தது. ஸோ அதுவே நான் என்னோட ஐடென்டிட்டியாக வச்சா நான் யூனிக்காக தெரிய மாட்டேன். ஸோ இதில் மோஸ்டாகவே ரிப்பீட்டடாக தான் வருது. ஓரளவுக்கு யூனிக்காக இருக்கிறதா இருந்தாலும் ஆல்ரெடி ஏதாவது பிராண்டில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் இதுலேருந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்குது. லோகோ எப்படி பண்ணலாம், லெட்டரிங்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம்,
எந்த சைட் லோகோ வைக்கலாம், எந்த சைஸில் வைக்கலாம், என்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது இதுலேருந்து. சரி, நம்ம நெக்ஸ்ட் வெப்சைட்டில் தேடி பார்ப்போம். அதில் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லோகோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சர்ச் ப்ரௌசரில் செகண்ட் இடத்துல இந்த பிராண்ட் கிரவுண்டுன்ற வெப்சைட்டுக்கு போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோகோவோட நம்ம கம்பெனி நேம் கேட்குது. ஸோ நான் BRO அப்படின்னு சொல்லி கொடுத்து கிரியேட் லோகோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி யூனிக்காக இல்லாத லோகோஸாக இது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம அந்த லோகோன்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொடுக்குற அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் வந்து லோகோன்ற வெப்சைட்டில் வந்து நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுத்ததுனால அந்த ஆர்கானிக் தீம் இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா கொடுத்ததுனால நான் வர அவுட்புட்டுமே நல்லா இருந்தது. ஆனால் இந்த பிராண்ட் கிரவுண்டுன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த லோகோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் சாமி படம் வைப்பாங்க, இல்லைன்னா அந்த கம்பெனியோட 2 நேம் எடுத்து லோகோ வைப்பாங்க, அந்த மாதிரி லோகோஸ் தான் இதில் வருது. இதில் பெருசாக பிராண்டிங் பண்ணாலும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. நான் எதிர்பார்க்குற மாதிரி லோகோ இது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லோகோ. நான் சொன்னல, இதெல்லாம் ஈஸி டு ரிமெம்பராக இருக்காது. இதை பார்த்தோன்னே நம்ம பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லோகோன்ற வெப்சைட்லேருந்து நிறையாவே எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதாவது லோகோ எப்படி பண்ணணும், எந்த பேஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிது. அதே மாதிரியே வந்து என்ன மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு நானே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா நெட்டில் தெரினாலும் என்னைக்கு லோகோ கிடைச்சாலும் அது ரொம்ப சிம்பிளாக நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நானே என் பிஸ்னஸ்க்கு லோகோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணினேன் கான்செப்சுவல் ட்ராயிங்ஸ் எல்லாமே. அதாவது நான் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணோன்னு நான் நினச்சேன்னா, அதாவது இந்த ஆர்ஓன்றதுல ஆர்கானிக் கோ இஸ் தான் மெயினான எலமெண்ட்ஸாக ஆகிடுது. ஸோ அந்த ஓவும் வியூ வச்சு நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஐடியா வச்சு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஸோ ஓவும் ஜி இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி லோகோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும் போதே தெரியுது இந்த லோகோவும் இதுவும் தான் எனக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரியுது. அதாவது கொஞ்சம் எனக்கு ஒரு சாட்டிங்ஸாக இருந்தது. ஸோ மற்றது எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா இருக்காது. இது ரெண்டும் கொஞ்சம் போல்டாக எலகண்ட்டாக தெரியுது. ஸோ நான் இதை ஒர்க் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 லோகோவையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுவோம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாண்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஹாஃப் டேவே ஆயிடுச்சு நான் இந்த லோகோ பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ரொம்ப 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 டைம் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் இது வரைக்கும் நான் லோகோ ஃபோட்டோஷாப்லாம் க்ரியேட் பண்ணதே இல்லை. அப்டேட் பண்ணாலும் கேமராவில் அப்படியே தூக்கி வச்சு எலமெண்ட்ஸ்லாம் தூக்கி வச்சு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க பெரிய பிஸ்னஸாக ப்ராண்டாக க்ரியேட் பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லை. ரொம்ப டைம் எடுத்து உட்காந்து பண்ணினேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதுதான் நான் க்ரியேட் பண்ண லோகோ. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் ரெஃபரன்ஸ் காமிச்சேன்ல, அதில் நான் இன்ஸ்பயர் பண்ணி 2 இன்டெகிரேட் பண்ண மாதிரி பண்ணேன். ஸோ இது இஸ் த ப்ரைமரி லோகோ. அதாவது இதுதான் ப்ரைமரி லோகோ. இதில் இந்த சப்லோகோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இந்த ஜி வருது, இந்த ஜி தான் சப்லோகோ. அதாவது இதுதான் நம்மளோட சப்லோகோ. அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமில் டிபி வைக்கிற வைக்கிற லோகோ
அப்புறமேட்டா வந்து நம்ம ஏதாவது பிராண்ட் வரும்போது வைக்கன் லோகோ இதெல்லாம் சப் லோகோ சொல்லுவாங்க. ப்ரைமரி லோகோன்றது உங்களோட கம்பெனி நேமோட சேர்ந்த லோகோ வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் நைக்கின்ற ஃபாண்ட்டோட சேர்த்து தான் நைக்கினால இந்த டிக்கு போட்ட மாதிரி வரும். அது வந்து பிரைமரி லோகோ. அந்த டிக்கு மட்டும் வரது வந்து சப் லோகோ. ஸோ எதோட சப் லோகோ வருது இந்த ஜி தான். அதாவது இந்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஓரியும் ஜியும் இன்டர்ஃபேக் பண்ண மாதிரி லோகோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட சப் லோகோ. பிரைமரி லோகோ இதுதான். இந்த பிரைமரி லோகோனா இந்த வெப்சைட் எல்லாமே வந்து லோகோ வைப்பாங்க. இது பிரைமரி லோகோ. சப் லோகோன்றது நம்ம இன்ஸ்டாகிராம் டிபியில் வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்கு இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காண்டி டிபி வைக்கிறதோ இதெல்லாம் வந்து சப் லோகோ கேட்டகரியில் வரும். ஸோ இதில் ரெண்டு தான் நான் ஃபைனலி முடிவு பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் க்ரீன் தீமில் போகணும். ஏன்னா ஆர்கானிக் பிஸ்னஸ்னால க்ரீன் தீமில் போகணும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணி இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஓகேவாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி சிம்பிள் அண்ட் நீட்டாக ஆக்கிட்டேன். ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது, ஈஸி டு ரிமெம்பராக இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிராண்டிங்காக பண்ணும்போது இதை வந்து எதாவது பண்ண ஸ்னீஷ் பற்றி ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 தடவை பார்க்கும்போதே இது ஈஸி டு ரிமெம்பராக இருக்கும். மற்ற டிசைனை கம்பேர் பண்ணும்போது இது சிம்பிளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து நானாக க்ரியேட் பண்ணதுனால ஸோ இது வந்து மற்றவங்க யாரும் இந்த மாதிரி லோகோ வச்சுருக்க மாட்டாங்க டெஃபினெட்லி. பிகாஸ் இதை வந்து நம்மளாம் வந்து அங்கே நம்ம க்ரியேட்டிவிட்டி வச்சு பண்ணது. ஸோ அதனால் இது ஒரு யூனிக்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லோகோ தான் நான் கடைசி வரைக்கும் வச்சுருப்பேனான்னு கேட்டாலும் தெரியாது. பிகாஸ் இப்போ என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. அதாவது ஒருத்தவங்க ஹையர் பண்ணி ஒரு கிராஃபிக் டிசைனர் ஹையர் பண்ணி அவங்க வந்து லோகோ பண்ணி தந்து அதுக்கு நான் காசு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை. வியாஸ் இந்த ஸ்டார்ட் அப் லெவல். ஸோ வந்து அதனால நான் பண்ணிட்டேன். ஸோ மேபி நாளைக்கு வந்து என்னோட பிராண்ட் வந்து ஒரு பெரிய பிராண்டாக ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ஹையர் பண்ணி தான் பண்ணுவேன். யாராவது ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனரோ இல்லை லோகோ எக்ஸ்பர்ட்டையோ யாரையாவது வச்சு ஹையர் பண்ணி தான் பண்ணுவேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நெட்டில் தேடி பார்த்தேன், எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியும், எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்ததுனால நான் வந்து லோகோ நானாக டிசைன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி சொல்ல நெட்டில் தேடியும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. எந்த லோகோவும் நான் லோகோ க்ரியேட் பண்ணேன், எனக்கு ஃபோட்டோஷாப்பு தெரியாது, என்னால் லோகோ டிசைன் பண்ணவும் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃப்ரீலான்சர், அதாவது ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி எந்த வெப்சைட்லையாச்சு ஃப்ரீலான்சரை யாரையாவது ஹையர் பண்ணி நீங்கள் வந்து லோகோ டிசைனை கண்டிப்பாக பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 500 rupeesக்குள்ளே தான் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரீலான்சர்லாம் ஹையர் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணுறோன்னா ஒரு 1500 தாண்டாது. ஸோ அந்த பட்ஜெட்லேயே நிறைய ஃப்ரீலான்சர் இருக்காங்க. அவங்கள வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட லோகோவை க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லோகோ தான் உங்களோட பிராண்டோட யூனிக்னஸ். அந்த லோகோ ரொம்ப டைம் எடுத்து நல்லா சூப்பராக பண்ணுங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். நான் லோகோ க்ரியேட் பண்ணிருக்கும் போது தான் எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது யூனிவர்சல் லான்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம எதை ஆசைப்படுறோமோ எதை நினைக்கிறோமோ எதை நினச்சி நம்ம அதுக்கான ஒர்க் பண்ணுறோமோ கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸே நம்மளுக்காண்டி அதை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா இன்டர்வியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆலியா பத்தோட இன்டர்வியூஸ், இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் அவங்க இப்போ ஏதாவது அவார்டு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து கர்நாடக நாடுகிட்டு அவங்க வந்து இது மாதிரி நான் இந்த அவார்டு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த வருஷம் இந்த அவார்டு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அதுக்கான ரிப்பீட்டடாக அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டு அதுக்கான எஃபெக்ட் போட்டுருந்தா கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நிறையா பேருக்கு ப்ரூவனான மெத்தட். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த லைன்ஸ் நான் எழுதும் போது நான் நினச்சேன். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ விஷ் தி ஆல்சோ மை பிஸ்னஸ் ஜென்ரேட் 1 lakh sales within a month. அதாவது என்னோட ஆல்போன்ற பிஸ்னஸ் வந்து ஒரு 1 monthலேயே வித்தின் இந்த 1 monthலேயே 1 lakh சேல்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட மோட்டோவாக நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து டெய்லியுமே இந்த வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கான எஃபெக்ட்டுமே நான் சைட் பை சைட் நான் போட்டுன்னு தான் இருக்கேன். நான் சும்மா தான் அதை பேசி மட்டும் இல்லை. 1 lakh 1 monthக்குள்ளே 1 lakh வந்து சேல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுதான் இப்போதைக்கு என்னோட டார்கெட்டாக இருக்குது. இதை ரிப்பீட்டடாக நான் சொல்ல இது வந்து ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சல் படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நடந்தால் இது ஒரு ஃபோட்டேஜாக இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சாலும் வந்து சொல்லுங்கள்.
நாளைக்கு டே 3ல வந்து நம்ம பிஸ்னஸுக்கான வெப்சைட் வந்து ஷாப்பிஃபைல எப்படி ஸ்டார்ட் வந்து பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை.